இந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு ஆக்டுக்கு கீழே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மாநில அரசு அந்த 2000 கோடி நிதியை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டப்பேரவையில் இது அறிவிக்கப்பட்டது. இது அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போது இதுக்கான அட்மிஷன் ஆர்டிக்கு அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கீழே அட்மிஷன்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிவிடும். இப்போ நம்ம மே முடிஞ்சு போச்சு இல்லையா? இதுவரை தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அட்மிஷன் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த தெளிவு இதுவரை மாநில கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இதுவரை வழங்கவில்லை. ஸோ பல பேரண்ட்ஸ் வந்து இது இருக்குதா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஸ்டேட் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட 14417 என்ற ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த ஹெல்ப்லைன் கேட்டால் அது ஜாம்டு. கேட்டு பெற்றோர்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி தானே, பெற்றோர்கள் போய் தனியார் பள்ளியில் அவங்க நாங்களே போய் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போய் சேர்க்க தொடங்கி விட்டனர். இப்போது இந்த அட்மிஷன் ரிசல்ட்ஸ் வருது. அண்டு இந்த நிதியை வந்து மத்திய அரசு 60% மற்றும் மாநில அரசு 40% இந்த நிதியை சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டம்.